Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் உலகமெங்கும் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. சாரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது, திருச்செல்வம் சார் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ லிட்டரலி எனக்கு ஒரு ரோல் இருக்குது, இந்த மாதிரி வந்து லுக் டெஸ்ட் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கெல்லாம் சார்கிட்ட இருந்து கால், ஓகே நம்ம போயிட்டு நம்ம பெஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. நர்வஸ் கூட அந்தளவுக்கு எனக்கு தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் அந்த இடத்துக்கு போனேன். லைக் பாவமான பொண்ணு பார்கவி, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காமிங்கன்னு சொன்னதும் நான் அப்படி பண்ணிட்டு ஆயிடுச்சுல்ல. அதில் கேட்குறவங்களே கேட்குறாங்க, பாவமா உண்மையாவே நீ அப்படிதான் இருக்கு லைட்டா அப்படிதான் சாரே சொன்னாங்க. பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு பாவமாக இருப்பீங்க, பாவமாக தான் இருக்கீங்க, அதனால தான் இந்த ரோல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரோல் ஃபுல்லாக நீங்கள் இப்படிதான் ஒரு நல்ல பொண்ணு, பாவமான பொண்ணு. ஃபஸ்ட் எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு ஆனந்தக்கண்ணு எனக்கு அம்மாவுக்கு, ஏன்னா நான் அழுகிறேன், அம்மான்னு சொல்லிட்டாலும் அழுவேன் அந்த சீனில், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சீனில். ஸோ அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா நான் நடிக்கிறேம்மா. பட் சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அப்போ ஃபஸ்ட்டே போகும்போதுல செம்ம நர்வஸ். இப்போ எனக்கு அழுக வரணுன்ற மீன்ஸ் எனக்கு அந்த ஒரு சாங் மாதிரிலாம் போட்டு விட்டு உண்மையாகவே அழுதுதான் அது பண்ணணும், உண்மையாக அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகணும். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலி. ஸோ ஆக்டிங்கில் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சார் சொல்லிக் கொடுப்பார். ஸோ அவங்க சொன்னது அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, புரிகிற மாதிரி இன்ச் பை இன்ச் சொல்லி அது அவர் சொல்லும் போதே நமக்கே புரியும், நம்மளே அந்த கேரக்டருக்குள்ளே ஆக்சுவலி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக நரேட் பண்ணி ஆல் கிரெடிட் கோஸ் டு சார், திருச்செல்வம் சார் தான் ஆக்சுவலி. என்ன இவ்வளோ இப்போ நான் ஓரளவுக்கு மோல்டாக இருக்கேன் அப்படின்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சார் தான். ஆமாம், நான் விஜய் சாருக்கு நான் சிஸ்டராக கண்டிப்பாக ஒரு நாள் நடிப்பை பாருங்க. நான் ஒரு நாள் வாங்கம்மா, நான் சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பேன், அம்மா என்னை வந்து நான் சைன் பண்ணிருக்கேன்மா இப்படி விஜய் சாருக்கு சிஸ்டரா. ஆஹா சும்மா கதை விடாத. நீங்க எந்த ஊரு? மதுரை. நான் மதுரை பொண்ணேன். எஸ், அண்ட் எதிர்நீச்சலை நாங்கள் உங்களை பார்க்குறோம். எல்லாருமே வந்து நீங்கள் கிட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிட் ஸ்டேஜ், ஒரு டீன் ஸ்டேஜ் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்போ காலேஜ் முடிச்சிங்க அண்ட் எவ்ரிபடி அதை கேட்கணும்னு நினச்சாங்க. ஸோ நான் அதை கேட்டேன். ஆக்சுவலி நான் 2022 வந்து காலேஜ் முடிச்சிட்டேன். ஓகே, முடிச்சுட்டு அண்ட் பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எதிர்நீச்சல் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் இப்போ இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு எதிர்நீச்சலுக்குள்ள? எப்படி வந்தீங்க ஆக்சுவலி? பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் லைக் ஹிட், பயங்கரமான சீசன் 1 வாஸ் எபிக் ஹிட். அண்ட் முக்கியமாக ஒரு விமென் பொறுத்த வரைக்கும் விமென் எம்பவர்மெண்ட் ஒரு சீரியலாக இருந்துச்சு. அண்ட் அது எல்லா ஜடா மக்களுமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி சீசன் 2 இஸ் ஆல்சோ அ ஹிட். அண்ட் இதில் சேஞ்சஸ் இருக்கு, பீட் லீட் மாதிரி இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் சொன்னாங்க. ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது எப்படி இருக்கு? அண்ட் இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? ஹவு டிட் யூ கெட் இன்? ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஆக்சுவலி. ஸோ நானும் எதிர்நீச்சல் 1க்கு வந்து பெரிய ஃபேன். நான் வந்து லிட்ரலி வந்து உட்காந்து பார்ப்பேன். பிகாஸ் நான் வந்து அப்பா அம்மா 2 பேர் பொண்ணு தான். பட் அந்த கதை ஸ்டார்ட் ஆனதே லைக் அப்பா பொண்ணு கதை மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஆர்வமா நானும் எங்க டேடியும் நானெல்லாம் உட்காந்து இப்போ எதிர்நீச்சல் 1 போட்டாங்க, வாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் அங்கே எதிர்நீச்சல் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ப்ராஜெக்டில் நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலி. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரும்போது சாரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது, திருச்செல்வம் சார் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ லிட்டரலி எனக்கு ஒரு ரோல் இருக்குது, இந்த மாதிரி வந்து லுக் டெஸ்ட் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கெல்லாம் சார்கிட்ட இருந்து கால், ஓகே நம்ம போயிட்டு நம்ம பெஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. நர்வஸ் கூட அந்தளவுக்கு எனக்கு தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் அந்த இடத்துக்கு போனேன். போயிட்டு சார் மீட் பண்ணி அதுவே நான் ரொம்ப பிளஸ் ஆக்சுவலி. ஸோ மீட் பண்ணி சார் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரோல், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காமிங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களுமே சார்கிட்ட இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி லைக் பாவமான பொண்ணு பார்கவி, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காமிங்கன்னு சொன்னதும் நான் அப்படி பண்ணிட்டு ஆயிடுச்சுல்ல. அதில் கேட்குறவங்களே கேட்குறாங்க, பாவமா உண்மையாவே நீ அப்படிதான் இருக்கு லைட்டா அப்படிதான் சாரே சொன்னாங்க. பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு பாவமா இருப்பீங்க, பாவமாக தான் இருக்கீங்க, ஸோ அதனால தான் இந்த ரோல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரோல் ஃபுல்லாக நீங்கள் இப்படிதான் ஒரு நல்ல பொண்ணு, பாவமான பொண்ணு. ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லி. உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன் இதை கேட்டு? வேர் சூப்பர் குட். எங்கள் அம்மா அப்பாலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த வர அன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு ஆனந்தக்கண்ணு எனக்கு அம்மாவுக்கு, ஏன்னா நான் அழுகிறேன், அம்மான்னு சொல்லிட்டாலாம் அழுவேன் அந்த சீனில், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சீனில். ஸோ அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா நான் நடிக்கிறேம்மா. பட்
சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டே போகும்போதுல செம்ம நர்வஸ், நடிக்க போகிறோம் இப்படி இருக்கும், ஆர்டிஸ்டோட கோ ஆர்டிஸ்டோடலாம் நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. நான் ரித்விக் கூட அவங்க கூட தான் நான் ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஆக்ட் பண்ணது. ஸோ தட் வாஸ் சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே சார் எங்களுக்கு சூப்பராக நரேட் பண்ணியிருந்தாங்க. உனக்கு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் எமோஷன் வரணும், ரொம்ப ஓவராக போகணும், அவருக்கு நேச்சுரலாக இருக்கணும். ஸோ இட் வுட் பி நேச்சுரல். ஸோ அதுதான் சரி, நான் அழுதுட்டு பண்ற கேரக்டர் இல்லையா, இட் வுட் பி நேச்சுரல். அது ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. எஸ், அண்ட் தி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது இட்ஸ் ஸோ உங்களுக்குமே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா ஷூட்ல சீரியல் தான் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்லாட் ஒரு ஷெட்யூல்னா யூ ஹேவ் டு பி தேர். லைக் உங்களுக்கு இல்லைனாலுமே அந்த இடத்துல நீங்க மேபி தேவைப்படுவீங்கிறதுக்காக யூ ஹேவ் டு பி தேர். ஸோ அது மாடலிங்க்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா மாடலிங் நம்ம போனோம், ஷூட் பண்ணோம், வந்தோம் அப்படி இருக்கும். ஸோ ஒரு ஷிஃப்ட் இருக்கும்ல ஃப்ரம் மாடலிங் டு அன் ஆக்ட்ரஸ். எப்படி இருக்குது? நல்ல சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலி நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோட பெரிய பெரிய ஸ்டெப். ஆக்சுவலி யூ வாண்டட் டு ஆக்ட்? யா, எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இருந்து ஒரு சூப்பர் குட் ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே சாரோட டைரக்ஷன்ல இருந்து கிடைக்கும் போது பிக் கிஃப்ட் தான். எஸ், ரொம்ப பெரிய கிஃப்ட். அப்ப முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க ஆக்டிங்? நான் வந்து ட்ரை எதுவும் பண்ணல, பட் ஐ ட்ரை டு பி ட்ரை பண்ணணும்ன்றது தான் என்னோட மோட்டிவா இருந்தது. ஸோ ஆக்சுவலி ஸோ தட் எனக்கு கிடைச்சதும், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுமே நம்மளோட பெஸ்ட் 100% கொடுக்கணும். தட் இஸ் மை மோட்டோ. ஸோ அதுபடி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் எனக்கு இல்லை. எனக்கு மாடலிங் இட்ஸ் மை ஃபேவ்னாலும் அதுக்கும் மேலே எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அது கிடைக்கும் போது எதுனாலும் எனக்கு இதுதான். ஓகே, பட் ஆன் கேமரா முன்னாடி வந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, மேபி ஆஃப்டர் காலேஜ் இல்லைனா டியூரிங் காலேஜ், எப்போ வேணா அந்த ஸ்பார்க் வந்துருக்கும். எல்லாரும் நிறைய கேட்பாங்க, நீங்க ஏன் மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாது, அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து ஒரு புஷ் பண்ணுச்சு? வாட் வாஸ் யுவர் புஷ் டுவர்ட்ஸ் ஆன் கேமரா திங், பி இட் மாடலிங் ஆர் பி இட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்? ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜில் மாடலிங் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து அழகாக வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அது ஒருத்தவங்க நல்லா அழகாக மேக்கப் பண்ணுறது, லைக் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் நம்ம பண்ணணும், நம்மளுக்கே ஆசை இருக்கும். நம்ம பிரைடாக எப்படி பார்ப்போம், இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கும், இட்ஸ் லைக் பார்பி மாதிரி எப்படி பார்ப்போம், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் நமக்கும் இருக்கும். ஸோ அதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும்போது ஒய் நாட், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி நம்மளே அழகாக வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க, நம்ம அதை பார்க்கும்போது நம்ம ரியாக்ஷன் அப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் என்ன அடுத்தடுத்து மாடலிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம். ஸ்டார்டிங் அந்த மாதிரி எனக்கு கால் வந்தது. ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம்ல, இந்த மாதிரி ஒரு லுக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி போனது தான். தென் மாடலிங் ஆல்சோ மை ஃபேவ். அண்ட் ஆக்டிங் வந்து இது ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் நான் ஆக்ட் பண்ணி பார்க்குறது நம்ம வருவோமான நமக்கு கண்டிப்பாக. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஆடுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்த ஃபீலிங். ஸோ அது ஒரு பெரிய சன் டிவின்ற ஒரு சேனலில் எதிர்நீச்சல்ன்ற ஒரு இதில் சாரோட டைரக்ஷன், திருச்செல்வம் சாரோட டைரக்ஷன், அது எதிர்நீச்சல்ன்ற பிக் பிராண்ட். ஸோ அந்த ஒரு சீரியலை நடிக்கும் போது ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதுதான் எனக்கு. ஸோ அதுதான் மெயினாக கேமரா முன்னாடி வந்ததுக்கு காரணமும் அதுதான். அண்ட் உங்களோட கோ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க. ஏன்னா காஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா காஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். பீட் ஒரு சின்ன ரோல்லேருந்து, அதாவது ஒரு சின்ன குழந்தையிலேருந்து உங்களோட கேரக்டருமே வந்து நம்மளுக்கு சீசன் 1ல் வந்து, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, குட்டி குழந்தைய காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா கிட்ஸையுமே வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி ஒரு காஸ்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் திருச்செல்வம் சார் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி பீட் இப்போ இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த 4 பேரோட அந்த என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி எம்பவர் ஆகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு. அந்த 4 பேருமே வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. இப்போ சச்சின் ரிலீஸ் ஆனப்பவே நமக்கு தெரிஞ்சது இல்லை, ஓ மை காட் ஷி இஸ் வெரி டேலண்டட். கண்டிப்பா எஸ். ஸோ அந்த வகையில் ஹவ் இஸ் இட், அண்ட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறப்போ ஆஸ் அ டெபியூட்டன்ட், ஹவு டு யூ ஃபீல்? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பெரிய லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். ஸோ எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு ஷூட் இருக்கும்போது வீட்டில் தான் ஷூட் இருந்தது. அப்போ தான் நான் எல்லாருமே மீட் பண்ணேன். கனிஹா மேம், ஹரிப்ரியா மேம், அப்புறம் பிடி மேம், எல்லாருமே நான் அப்போ தான் மீட் பண்ணேன். ஸோ அவங்க அவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ். பட் அவங்க ரொம்ப டவுன் டு எர்த்தாக வந்து நான் அவங்க சீனை பார்த்தேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, பார்க்க எங்களுக்கே பாவமாக இருந்தது. நாங்களே கேட்டோம், எங்கே இருந்து இந்த பொண்ணை பிடிச்சிங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல, ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி எல்லாரும் அவங்களே ஸ்டெப் எடுத்து வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஐம் ரியலி, நான் அவங்கள இப்படிலாம் நினைக்கவே இல்லையே. எப்பயுமே நான் தனியாக உட்காந்துருந்தா கூட தேவை வாமா, ஏன் நீ தனியாகவே இருக்க, வா
அட்டாச் ஆகிக்கோ, அட்டாச் ஆக மாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க கூட ஸ்க்ரீன் நான் வந்து ஷேர் பண்ணுன்னு நினைக்கும் போது ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. ஒரு சீன் கூட எங்களுக்கு த்ரூ அவுட் நான் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுற மாதிரி. ஸோ அந்த சீனை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டேக்கில் நாங்கள் முடித்தோம். லைக் மேம் வந்து அழுவாங்க, தர்ஷன் வந்து கத்துவாங்க, என் கழுத்தெல்லாம் அந்த மாதிரி சீன் வந்துச்சு. அப்போது தேவர் அவங்கெல்லாம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது தேவர் இன் டு தி கேரக்டர். ஸோ அப்போலாம் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும், ஓவரால் கிட்ட இருந்தும். இப்போது ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்லையும் ஹரிபிரமம் அந்த காமெடி பண்ணுறது, பிரியதர்ஷினி மேம் ஆக்ஷன் பண்ணுறது, ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் ஒவ்வொருமே நம்ம அட்மையராக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து எல்லார்கிட்ட ரொம்ப இன்ஸ்பயராக இருப்பாங்க. ஸோ அந்த சீன் முடியும் போதெல்லாம் எங்களுக்கு ஹோல் த செட் அப்படியே ஃபுல்லாமே கிளாப் பண்ணி வந்து எனக்கு எல்லாம் சூப்பராக பண்ணேன்னு எவ்ரிபடிஸ் எல்லாருமே கை கொடுத்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் டிரெக்டர் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுற விதம், இப்போ வந்து ஒரு டெபியூட்ன்னும் போது அவங்க வந்து சொல்லியும் கொடுக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு டைம் போகும் அப்படின்றதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் ஓகே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் எடுத்து அவங்கள நம்ம மோல்ட் பண்ணலான்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ உங்களை ஆடிஷன் அப்போ வந்து அவங்கள பாவமாக இருக்குது, அந்த ஃபேஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிங் பண்ணி உங்களை நீங்கள் சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அது எப்படி இருக்குது இப்போது? எப்படி டைரக்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கு? ரொம்ப பேக் போனே ஆக்சுவலி சார் தான். ஸோ அவர் வந்து என்னை சூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு டே நான் ஆக்ட் பண்ணும் போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு அழுகிற சீன் தான். தட் வுட் பி அவர் சொன்ன விஷயமே, நீங்கள் பண்ணுறதா உண்மையான கேரக்டராக நீங்கள் பண்ணுறதா வெளியே ஆடியன்ஸை வந்து போய் ரீச் ஆகுறது. நீங்கள் அழுதா தான் அவங்க அழுவாங்க, நீங்கள் அது உண்மையாக போங்க. அவர் எப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக கொண்டு போவார். லைக் இப்போ எனக்கு அழுக வரணுன்ற மீன்ஸ் எனக்கு அந்த ஒரு சாங் மாதிரிலாம் போட்டு விட்டு, ஸோ உண்மையாகவே அழுதுதான் அது பண்ணணும், உண்மையாக அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகணும். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலி. ஸோ ஆக்டிங்கில் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சார் சொல்லி கொடுப்பார். ஸோ அவங்க சொன்னது அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, புரிகிற மாதிரி இன்ச் பை இன்ச் சொல்லி அது அவர் சொல்லும் போதே நமக்கே புரியும், நம்மளே அந்த கேரக்டருக்குள்ளே ஆக்சுவலி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக நரேட் பண்ணி ஆல் கிரெடிட் கோஸ் டு சார், திருச்செல்வம் சார் தான் ஆக்சுவலி. என்ன இப்போ நான் ஓரளவுக்கு மோல்டாக இருக்கேன் அப்படின்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சார் தான். கரெக்ட். அண்ட் மற்ற சீரியல்ஸ்லாம் நான் பார்க்குறப்போ நிறைய சீரியல்ஸ் இப்போ இருக்கு இல்லையா, நிறைய சேனல்ஸ், நிறைய சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். டக்கு டக்குன்னு ஒரு அவுட்டோர் போவாங்க, டக்கு டக்குன்னு ஒரு ப்ரீ ஈவெண்ட் நடத்துகிற மாதிரி. பட் எதிர்நீச்சல்னா அந்த வீட்லேயே அவங்க எல்லாரோட எமோஷனையும் வச்சு ஒரு இவ்வளோ நாள் ஒரு சஸ்டெயின் இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் அது அந்த வீடே செமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு, வெளிலையும் சரி உள்ளேயும் சரி. அது எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல, பயங்கரமான ஒரு செட் அது. ஸோ அங்கே வந்து ஆக்டர்ஸ் மாறினாங்கல்ல, நம்ம தவறினதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர் வரான்றப்போ அவங்களும் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். அண்ட் லீட் ஹீரோயினுமே வந்து இன்னொருத்தவங்க மாறினாங்கன்றப்போ எல்லாமே ஒரு விஷயந்தான். ஸோ அது உங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேடான விஷயம் நடந்தப்போ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே தான் வீட்டில் ஒரு இழப்பு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும்ல? எல்லாருமே அங்கே ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. லைக் நம்ம வீட்டில் எப்படி அம்மா அப்பா அத்தை மாமா அப்படி இருப்பாங்களோ, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் எப்படி இப்போது சீன்னு சொன்னும் போது தான் நாங்கள் அழுவோம் சிரிப்போம், அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி. கட் அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகும். தே ஆர் த ஃபேமிலி. அதுவும் நம்ம புதுசாக ஒரு ஆள் போகிறோம் அப்படின் போது நம்மளுக்குமே இருக்கும்ல, நம்ம எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க அப்படி இருக்கும். பட் அப்படிலாம் யாருமே கிடையாது, அங்கே யாருமே கிடையாது. பார்வதி அக்காலேருந்து எவ்ரிபடிஸ். நான் அப்படி தனியாக கூட நான் கொஞ்ச நேரம் கூட அப்படி இருக்க மாட்டேன். நம்மளுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அந்த பிளேஸ் கொஞ்சம் அடாப்ட் ஆகுது, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்ல. ஸோ அப்படிதான் இருந்தேன். பட் அங்கே யாருமே அப்படி இருக்க விடலை. நீ இப்படி இருக்க, கம் வித் அஸ், காமெடி பண்ணி சிரிக்கிறது. நாங்கள் நிறைய காமெடி பண்ணிலாம் சிரிச்சிருக்கோம். யாரு பயங்கர ஃபன்னி ஆக்சுவலி வந்து எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க, இவங்க அப்படின்னு கிடையாது. ஸோ எனக்கு சில இப்போ கதிர் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே, நான் அவங்கள பார்த்து அவங்களா டெரர் தான் போல, சீரியஸ்லி டெரர் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் அப்படி கிடையவே கிடையாது, அவ்வளோ ஜோயல். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நம்ம ஒரு சீன் பண்ணிருக்கும் போது அப்படிதான்
அவங்க இங்கே நாங்கள் சீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது காமெடி பண்ணி சிரிக்க பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சண்டை போடுற சீன் மாதிரி இருக்கும். கட்டுன்னு சொன்னா காமெடி பண்ணி சிரிப்பாங்க. நான் பார்ப்பேன் இன்னும் சிரிக்கிறீங்க, கட்டுன்னு சொன்னா கோவப்படுறீங்க. கண்டிப்பா எல்லாரும் ஆமாவா சில பேர்லாம் அந்த மைண்ட்ல செட்லயே இருப்பாங்க, இல்லை நம்ம சீரியஸாகவே இருக்கணும், அடுத்து சீரியஸ் ஆனதுன்னா. பட் இப்போ ஹரிப்ரியா மேம்க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இடங்கள்ல. சீரியஸாக இருக்கிற நேரத்தில் ஃபன்னியாக ஒரு டைலாக் பேசுவாங்கல்ல, அதுவுமே ஐ திங்க் திருசூரோட ஒரு டாக்டிக்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து சீரியஸாக இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து விட்டியா ஒரு ஜோவியலா ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் பேசுறது. அப்போ நீங்கள் செட்டில் அப்படி சிரிச்செல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து சீன் வந்து மறுபடியும் டேக் போயிருக்கீங்களா? அது எப்படின்னா என்னோட சீன் ஒன்று இருக்கும். ஸோ பாசிப்பருப்பு அந்த திட்டுற சீன் ஒன்று இருக்கும், காயத்ரி அவங்க திட்டுற சீனா. அப்போல்லாம் வந்துட்டு ஐ லிட்டரலி சிரிச்சுட்டேன் அப்படி சொல்லி சிரிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாருமே சிரிச்சாங்க, எவ்ரிபடி சிரிச்சு. அப்புறம் நாங்கள் மறுபடியும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் டேக் போகும்போது சிரிக்க மாட்டோம், முன்னாடி நரேட் பண்ணும்போது தான் அப்படி பண்ணுவோம். பட் டேக்னா எல்லாருமே அந்த கேரக்டருக்குள்ள போயிடுவோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்குமே வராது. ஒன்லி அந்த கேரக்டர் நம்ம அதை கரெக்டாக முடிச்சிடணும். எவ்ரிபடி எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் டேக் அந்த மாதிரிலாம் யாருமே எடுக்க மாட்டோம். எஸ். அண்ட் தென் இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த டிரெக்டர்ஸோட நான் நடிக்கணும், இல்லைனா வந்து மேபி சினிமாலையாக இருக்கட்டும், என்னென்ன டிரெக்டர்ஸ் இல்லைனா என்னென்ன ஆக்டர்ஸோட நடிக்கணும்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பர்டிகுலர்லி அப்படி கிடையாது. ஓகே. பட் எனக்கு ஆக்டிங் நல்ல ஒரு ரோலுக்கு யார் கூட ஆக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே. ஈவன் சிஸ்டர் ஆர் எனி திங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தால் நடிக்க எனக்கு ஆசை தான். எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய்க்கு எனக்கு சிஸ்டர் ஜோடி சொல்ல மாட்டேன் யாருக்கும் கரெக்ட் தான். நான் நினைச்சேன் எங்க மம்மி கிட்ட எல்லாம் சொல்வேன், அம்மா நான் விஜய் சாருக்கு நான் சிஸ்டரா கண்டிப்பா ஒரு நாள் நடிப்பேன் பாருங்க. நான் ஒரு நாள் நான் சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பேன், அம்மா என்ன வந்து நான் சைன் பண்ணிருக்கேன்மா இப்படி விஜய் சாருக்கு சிஸ்டரா. ஆஹா சும்மா கதை விடாத அந்த மாதிரி சும்மா அப்படி சொல்றது. பட் நான் வந்து ரொம்ப பெருசா அதனால அப்படி பண்றது. பட் எவ்ரிதிங் வேற யாராவது சம் பீப்புள் யூ வாண்ட் மேனிஃபெஸ்ட், ஏன்னா சாருக்கு கடைசி படம் வரப்போகுது. ஸோ வேற ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு மேபி சான்சஸ் கூட இருக்கு. வேற யாரு பட் எனக்கு வந்து நான் சொன்ன லிஸ்ட் போயிட்டே இருக்குமே. சோ அதனால உங்க ஊர் சார்ந்த யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? மதுரை. நான் மதுரை பொண்ணு. ஓகே. ஊர் சார்ந்து ஓகே. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி வைங்க மனசுக்குள்ளேயே, டெஃபினட்டா நடக்கும். Yes, but thank you so much for coming. Thank you so much. It's been fun talking to you. And இன்னும் நிறைய நான் உங்க சீரியல்ஸ் அண்ட் சினிமால பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much. Thank you so much. Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் உலகமெங்கும். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.